ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம். இப்போ கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அந்த பூண்டை எண்ணெயிலே வதக்குங்க. இப்போது நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி பொடியாக அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கட்டும். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வர 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். கல்லுப்பு சேர்த்தோடனே வெங்காய தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ இதை நல்லா வதக்குங்க. நான் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ண 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு நார்மல் சைஸ் முருங்கைக்காய். எனக்கு 10லேருந்து 12 துண்டுக்குள்ளே வந்தது. இப்போ இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு கலருங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது போட்டு நல்லா கலரிட்டு கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதித்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியில் சேர்க்கலாம். பார்த்திங்களா, கத்திரிக்காவை எப்பவுமே கட் பண்ணால் தண்ணியில் போட்டு வைக்கணும். அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டி நம்ம கத்திரிக்காவை போட்டுடலாம். போட்டு நல்லா கலருங்க. இப்போ இந்த காய் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நான் கூடுதலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு உப்பு கரெக்டாகவே இருந்துச்சு. உங்களுக்கு உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலரி விடுங்க. இது நல்லா கொதித்து வரணும். இது நல்லா கொதித்து வந்த உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லாவே தண்ணி சுண்டி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கிளறிட்டு முருங்கைக்காய்லாம் வெந்துடுச்சான்னு பாருங்கள். பார்த்தாலே தெரியுது முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்தோடனே நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இது ஒயிட் ரைஸ், சாம்பார் சாதம், கீரை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.